ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஞானாம்பிகை சமேத காளஹஸ்தீஸ்வரர் சன்னதி தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கண்ணக்குடி, அதாவது திருவாரூர் மாவட்டத்திலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆந்திராவில் உள்ள காளஹஸ்தியை நம்ம சென்றடைஞ்சு பார்க்குற பலன் என்னவோ அதே பலன் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திருக்கண்ணக்குடியில் அமைஞ்சிருக்கிற காளஹஸ்தீஸ்வரர் நமக்கு பார்த்தா கிடைக்கும். ஏன்னா முருகப்பெருமான் இங்கே தவம் செய்து சிவபெருமானை நேரடியாக பார்த்த தலம், முருகனுக்கு காட்சி கொடுத்த தலமாக இந்த தலம் இருக்குது. இதில் கொடி மரம் அழகான உருவத்தில் ரொம்ப சின்ன ரூபத்தில் இருக்குது. இதில் மெயினில் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் காளஹஸ்தீஸ்வரர். இவருக்கு அருகிலேயே ஞானாம்பிகை சன்னதியும் நமக்கு இருக்குது. இவர் தான் நமக்கு காட்சி கொடுக்குற காளஹஸ்தீஸ்வரர். இதுதான் நமக்கு மூலஸ்தானம். நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா இதில் மர வேலைப்பாடுகள் அமைந்த 108 சிவனும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. 108 சிவனையும் ஒரே தளத்தில் நம்ம மர வேலைப்பாடுகள் அமைஞ்சு இந்த திருத்தலத்தை நம்ம பார்க்கலாம். இவங்க தான் ஞானாம்பிகை அம்பாள். இவங்களும் தெற்கு நோக்கி பார்த்துருக்காங்க. இது நம்ம ஒரே இடத்துல நிற்கும் போது சிவபெருமானையும் அம்பாளையும் ஒரே நேர்கோட்டில் நம்ம பார்க்குற மாதிரி இந்த கோவில் வடிவமைப்பு அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு தலவிருட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா வில்வ மரம் தான் இந்த கோவிலோட தலவிருட்சம். இது நம்ம வெளிப்பிரகாரம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட அடுத்த சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு. இதில் ஐயனார் பூரண ஐயனார் புஷ்கலா அம்பாலோட காட்சி இருக்கிறாங்க. இங்கே 63 நாயன்மார்களையும் அவங்களோட உருவ தோற்றத்தோட வரைஞ்சிருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஐயப்பன் சிலையும் நமக்கு அமைச்சிருக்காங்க. இதில் வலம்புரி நாயகர் மாலை போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் சென்ட்ரலில் இருக்கிறவர் வலம்புரி நாயகர். சைடில் ரெண்டும் சாதாரண விநாயகராக அமைச்சிருக்காங்க. விஸ்வநாதர் கொடுத்துருக்காங்க. அன்னபூரணி அம்பாளுக்கும் தனித்தனி சன்னதி, அதாவது நம்ம பிரகாரத்தை சுற்றி பார்க்கும்போதே அதிலிருந்தே நமக்கு குட்டி குட்டி சன்னதியாக நிறைய சன்னதி வச்சுருக்காங்க. இவர் வள்ளி தெய்வ சேனாவோட சுப்பிரமணியர் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. எல்லாருமே ஒரே திருத்தலத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. மகாலட்சுமி சிலைகளும் இருக்குது. இதில் நாயன்மார்களோட பேரும் அந்தந்த பிரகாரத்துக்கு மேலேயே நமக்கு அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது சமீபத்தில் தான் நமக்கு கும்பாபிஷேகம் ஆனதுனால இது ரொம்ப அழகாக நமக்கு தோற்றத்தை நமக்கு அளிக்குது. சைடில் நம்ம இதிலேருந்து பார்த்தோன்னா தெரியும், இது சண்டிகேஸ்வரர். நமக்கு தெரியும், எல்லா கோவில்லையுமே இருக்கும். இது சண்டிகேஸ்வரர் தான். நம்ம சுற்றி பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா நந்தவனமும் அமைச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா நிறைய பெயிண்டிங்ஸ் அமைச்சிருக்காங்க. இதில் சைடுலேயே நமக்கு நவக்கிரகங்களும் ஒரே இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. இது சுற்றி வர மாரி இருக்குது. அதுக்கு சைடில் நிறைய விநாயகர் லிங்கம், சுயம்பு லிங்கம் எல்லாத்தையுமே நமக்கு வச்சுருக்காங்க. நீங்களும் திருப்பதி சென்று காளஹஸ்தீஸ்வரரை பார்க்க முடியாதவங்க அவசியம் திருக்கண்ணக்குடியில் இருக்கிற காளஹஸ்தீஸ்வரரை பார்த்து வழிபடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.